யூசுவலா நம்ம ஃபிஷ்ஷை ஒன்று ஃப்ரை பண்ணுவோம் இல்லாட்டி குழம்பு வைப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. ஆனா ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் இதை ரைஸ் கூட வச்சு பரட்டி சாப்பிட சும்மா சூப்பரா இருக்கும். வெல்கம் டு பெட்டிபாக்ஸ். நான் உங்க ஜீவிகா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சத்துள்ள நெத்திலி மீன்ல தான் இந்த டிஷ்ஷை பண்ண போறோம். வீடியோல நெத்திலி மீனை எப்படி ஈஸியா கிளீன் பண்றது அண்ட் நெத்திலி மாதிரியே மற்ற மீன்களையும் இதே மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு நெத்திலி பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பெட்டி பாக்ஸ்ல பார்க்கலாம். இது 1/4 கிலோ அளவு நெத்திலி. நெத்திலியை லைட்டா தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க. எப்படி நெத்திலியை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தலையோட வெட்டி எடுத்துடலாம். அப்புறம் வாலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். சில பேருக்கு தலையோட கண்ணோட இருந்தாதான் பிடிக்கும். அப்படி எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இப்படி சிசர்ஸ் வச்சு கட் பண்றது. உங்கள நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நண்பர்கள் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வேலை சுலபமா முடிஞ்சிடும். எல்லா நெத்திலியும் கட் பண்ணி முடிச்சுட்டு சைடு இருக்கிற குடல் கழிவெல்லாம் போற அளவுக்கு நல்லா தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க. நெத்திலியில ரொம்ப கம்மியான கழிவு தான் இருக்கும். ஸோ இந்த அளவு நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. பெரிய மீன்லலாம் மெர்க்குரி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்ல அந்த மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லாட்டி உடனேவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃபிளாட்டான தவால ஈவனா ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்தா போதும். எப்பயும் போல அயன் ஸ்கில்லட் யூஸ் பண்ணிருக்கேன். நான்ஸ்டிக்கை விட ரொம்ப சேஃப் இது. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணுற மீனுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். பட் எண்ணெய் உங்கள் சாய்ஸ் தான். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் எல்லா நெத்திலி மீனையும் ஒரு சைடு எண்ணெயில் படுற மாதிரி அடுக்கி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு சைடு வெந்துடும். இந்த அளவு நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். நெத்திலி மீன் மட்டும் இல்ல, எல்லா மீனுக்குமே ஒரு சைடு வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சுன்னா ஒரு சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம். யோசிக்காம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காம நல்லா கரெக்டா வெந்திருக்கும். இப்போ அடுத்த சைடு ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் அதே தவால மீனுக்கு மேலேயே 6 பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணி போடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போடுங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி போடுங்க. இதுல நம்ம முன்னாடி மீனுக்கு போட்ட அதே 3 பொருட்கள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயத்துக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் அப்படியே தூவி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விடுங்க. இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏற்கனவே நீங்க ஊத்தின எண்ணெய் இருந்துச்சுன்னா இப்ப எண்ணெய் ஊத்த வேண்டாம். ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்க வேணாம். கரெக்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும். வெங்காயம் கண்ணாடி அளவு கூட வதங்கிட வேணாம். வெங்காயத்தோட கிரன்ச்சினஸ் போறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அந்த ஹீட்லயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா மீன்லையும் பண்ணலாம். மீன் 2வது சைடு ஒரு 80% வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே மீனை ஒதுக்கி வச்சுட்டு நடுவுல இதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள், உப்பு போட்டு எல்லாத்தையும் பெரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அப்போ அந்த மீன் கூட அந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா கலந்து அந்த வெங்காயமே பயங்கர டேஸ்டா இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட.
இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். நெத்திலி நல்லா பொரிஞ்சு அந்த வெங்காயம்லாம் அப்படியே கிரன்ச்சியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நெத்திலி மீனை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. USDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டேட்டாபேஸ்ல சொல்லியிருக்காங்க, இந்த நெத்திலி மீன்ல 40 வகையான நியூட்ரிஷன் இருக்குதான். நம்ம ஸ்கூல்ல படிச்ச எந்த நியூட்ரிஷனை வேணா சொல்லி அது இதுல இருக்குதான்னு கேட்டா ஆமா, கண்டிப்பா இருக்குது. அண்ட் இதோட ஹைலைட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2013ல ஒரு குரூப் ஆஃப் இஸ்ரேலி ரிசர்ச்சர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்க நியூட்ரிஷன் ஜேர்னல்ல சொல்லியிருக்காங்க, இதுல நிறைய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிறதுனால அது நம்ம உடம்புல இருக்கிற LDL அதாவது பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண உதவுதாம். இதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இந்த நெத்திலி மீன்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு. அண்ட் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த நெத்திலி மீன் ஹங்கர் ஹார்மோனான கிரெலின் அப்படிங்கறதோட ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணுது. சோ நம்ம இதை சாப்பிட்ட உடனே ரொம்ப சாட்டியேட்டடா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண வைக்குது. சோ கண்டிப்பா இது ஓவர் ஈட்டிங்கை தடுக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்றோம்? இப்பவே போறோம், நெத்திலி மீனை வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். இருங்க, எங்க போறீங்க? ஸ்கிரீன்ல பெட்டிபாக்ஸ் லோகோ வரும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மூச்சு விடாம பேசியிருக்கேன் உங்களுக்காக. சோ அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு கையோட இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்க்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.